வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 3 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எக்ஸசைஸ் 3.3 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், fill in the boxes. First one, 3:5 as this box is to 20. These two ratios are in proportion. Okay, this symbol வந்து ப்ரொபோர்ஷன்கிறத டினோட் பண்ணுது. இந்த ரெண்டு ரேஷியோஸும் ப்ரொபோர்ஷனில் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இதில் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லா யூஸ் பண்ணி இந்த அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இது தெரியாத வேல்யூவை எப்போதுமே ஒரு வேரியபிள்னு எடுப்போம். இந்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேயா, இது பை ப்ரொபோர்ஷனாலிட்டி லா என்ன சொல்லுது? ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகேயா, இஃப் டூ ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷன் தென் the product of means is equal to product of extremes. மீன்ஸ்ங்கிறது என்னது? இன்னர் சைடில் இருக்கிற டேர்ம்ஸ். ஓகே, அதாவது இதுவும் தான் மீன்ஸ். எக்ஸ்ட்ரீம்ங்கிறது அவுட்டரில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். தட் இஸ் 3 and 20 ஆர் த எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பை ப்ரொபோர்ஷனாலிட்டி லா product of means is equal to product of extremes. Okay, so first product of means எடுக்கிறோம். மீன்ஸ்னா எது? இந்த இன்னரில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இந்த வேல்யூ தெரியாது, இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேயா, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் தட் இஸ் 5 into x தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். எக்ஸ்ட்ரீம்ஸுங்கிறது இந்த எண்டில் அவுட்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம்ஸும். தட் இஸ் 3 and 20. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into 20. இப்போ 5x is equal to 3 into 20 கிடச்சிருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எக்ஸோட வேல்யூ. ஸோ x equal to this 3 into 20. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த 5 இங்கே வரும்போது டிவிஷனில் மாறிடும் பை 5. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுவோம். 1 5 is 5, 4 5s are 20. That is equal to, here 3 4s are 12. So the value of x, the unknown value is 12. So answer is here 12. Okay, second question. This is the unknown value. We have to find this value is to 24 as 3:8. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு ரேஷியோவும் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. ஓகேயா, ப்ரொபோர்ஷனாலிட்டி லா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஹியர் மீன்ஸ் எதெல்லாம்? இந்த இன்னரில் இருக்கக்கூடியது. தட் இஸ் 24 and 3. ஓகேயா, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸுங்கிறது இதுவும் இது நமக்கு தெரியாது, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் தட் இஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். தட் இஸ் அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேர்ம்ஸோட ப்ராடக்டை எடுக்க போகிறோம். ஸோ பை ப்ரொபோர்ஷனாலிட்டி லா ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் தட் இஸ் 24 into 3 that is equal to product of extremes. இது unknown value தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம், into this 8. ஓகேயா, இப்போது இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேணால் இதை இந்த சைடு இந்த சைடு தெரியாத வேல்யூவை வந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டுட்டு வரோம். தட் இஸ் எக்ஸ் into 8 is equal to here 24 into 3. therefore unknown value கண்டுபிடிக்கிறீங்க. x is equal to here 24 into 3 by இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே வரும்போது டிவிஷனுக்கு மாறுது by 8. ஓகேயா, இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 8 is 8, 3 8s are 24. So here 3 3s are
9. So the value of x is 9. So here the answer is 9. Third one, 5 is to this box value as 10 is to 8 as 15 is to this box values. இந்த கொஸ்டினில் ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா, ஃபஸ்ட் இந்த சம்மை மாற்றி எழுதி இப்போ வேரியபிள்ஸ் வச்சு எழுதிக்கலாம். 5 is to இதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். as 10 is to 8 as 15 is to இந்த வேல்யூவை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேயா, இப்போது அன்னோன் வேரியபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ரெண்டு டேர்ம்ஸும் தெரிஞ்சிருக்கோ அந்த ரேஷியோவை ஒவ்வொன்று கூடயா ஜாயின் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா, இப்போது இதையும் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரேஷியோவையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் 5 is to x as 10 is to 8. Here means எதெல்லாம் இந்த எக்ஸும் இந்த 10ம். ஓகே, எக்ஸும் 10ம் மீன்ஸ் இந்த 5 and this x 8 are extremes. By proportionality law, product of means, that is x into 10 is equal to product of extremes, that is 5 into 8. Okay, so by proportionality law, x into 10, that is x into 10 is equal to 5 into 8. ஸோ இதிலேருந்து நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற நம்பர் 5 into 8 பை இந்த 10 இங்கே வந்துடுது. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுவோம். 1 5 is 5, 2 5s are 10, 1 2 is 2, 4 2s are 8, that is equal to 4. So what is the value of x? X is 4. So the first box value is 4. நெக்ஸ்ட் எடுப்போம். இது இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போது 10 is to 8 as 15 is to y. இந்த அன்னோன் வேல்யூவை ஒய்ங்கிற வேரியபிளாக எடுத்துருக்குறோம். ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 is to 8 as 15 is to y. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மீன்ஸ் எது எக்ஸ்ட்ரீம்ஸ் எதுன்னு பாருங்கள். இதில் 8 and 15, இந்த 8ம் 15ங்கிறது மீன்ஸ், எக்ஸ்ட்ரீம்ஸ் இந்த 10ம் ஒய்யும். ஸோ பை ப்ரொபோர்ஷனாலிட்டி லா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ், product of means, that is 8 into 15, that is equal to product of extremes, that is 10 into y. So by proportionality law, product of means, that is 8 into 8 into this 15, that is equal to product of extremes. Product of means 8 into 15, that is equal to product of extremes, that is 10 into y. நமக்கு y-ஓட வேல்யூ வேணும். ஸோ 10 into y is equal to 8 into 15. Therefore y is equal to 8 into 15 by 10. கேன்சல் பண்ணுவோமா? ஃபிஃப்த் டேபிளுக்கு கொடுங்க. 2 10s are 2 5s are 10, 3 5s are 15. Here again 1 2 is 2, 4 2s are 8. இங்கே 4 3 இருக்குது. 4 3s are 12. So y-ஓட வேல்யூ 12. Here the next box value is 12. Fourth one, 12 is to this box, that is equal to this box is to 4, that is equal to this 8 is to 16. ஓகேம்மா, இதில் ரெண்டு அன்னோன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 12 is to this one is equal to this box is to 4 is equal to 8 is to 16. These ratios are equal. Okay, we take this value as x and this value as y. Okay, so இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ratios are equal. ஸோ இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கோங்க. 12 by x, that is equal to here y by 4, that is equal to 8 by 16. Okay,
ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதியிருக்கிறோம். இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணலான்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேயா, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன். cross product of proportion. Cross product of proportion என்ன? If a by b is equal to c by d, then the cross product ad equal to bc. இதுதான் cross product of proportion. இப்போ ரெண்டு ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்கோம். a by b is equal to c by d, then ad equal to bc. கிராஸ் ப்ராடக்ட் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் கிராஸ் ப்ராடக்ட் ப்ரொப்போர்ஷன். இப்போ நம்ம இங்கே இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, இப்போது இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இதை எடுத்தீங்கன்னா இந்த வேல்யூவும் தெரியாது, இந்த வேல்யூவும் தெரியாது. அப்படி தானே நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. ஸோ நம்ம ரெண்டு டேர்ம்ஸுமே தெரிஞ்சது தான் எப்போதுமே ஒரு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேயா, ஸோ இதையும் ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ 12/x இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஒன்னே எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று எடுத்துக்கோங்க, ஈக்குவல் டு 8/16. நமக்கு என்ன வேணும்? எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ இதை க்ராஸில் பண்ணுறோம். a by b இஸ் ஈக்குவல் டு c by d. க்ராஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோம். தென் ad ஈக்குவல் டு bc. adங்கிறது எது? equal to BC. Therefore 12 into 16 is equal to 8 into x. Okay, that is 8 into x is equal to 12 into 16. Therefore x equal to 12 into 16 by this 8. Cancel பண்ணுங்க. 1 8 is 8, 2 8s are 16, 12 2s are 24. So the value of x is 24. Here this one is 24. Next எடுப்போமா? இதுவும் எடுப்போம். ஓகே, செகண்ட் உள்ள ரேஷியோஸை எடுக்கிறோம். தட் இஸ் செகண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா y by 4 that is equal to 8/16. ஓகேம்மா, இனி கிராஸ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். If a by b is equal to c by d, then ad equal to, that is y into 16 is equal to bc, that is 4 into 8. நமக்கு y தான் வேணும். So y is equal to 4 into 8 by the 16 இங்கே வருது. ஓகே, மல்டிப்ளிகேஷன்லேருந்து டிவிஷனுக்கு வந்துடுச்சு. ஹியர் கேன்சல் பண்ணுங்கள். 1 4 is 4, 4 4s are 16. Next here 1 4 is 4, 2 4s are 8. So answer என்ன வருது? 1 2 is 2 by 1, that is 2. The value of y is 2. Here the box value is 2. Okay. Second one, say true or false. First question, 7% is to 49 persons as 11 kilogram is to 88 kilogram. Okay, the mathematical formula எழுதுவோம். That is 7 persons is to 49. That is 7 is to 49. asங்கிறது ப்ரொப்போர்ஷனுக்கு ரீட் பண்ணக்கூடியது. So 7 is to 49 as here 11 kg is to 88 kg. That is 11 is to 88. இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி லாவை யூஸ் பண்ணி இது ப்ரொப்போர்ஷனான்னு செக் பண்ணுவோம். ஓகேயா, அது என்ன ப்ரொபோர்ஷனாலிட்டி லா? ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு product of extremes. Okay, so 49 into 11 equal to 7 into 88. வருதான் செக் பண்ணுவோம். So 49 into 11, 9 4 9 4, that is 9 13 1 5, 539. 49 11s are 539. Next 88 7s are 8 7s are 56 6 5 56 41 416. Sorry, 61. That is 7 8s are 56, 5 7 8s are 56, 56 plus 5 61. So 616. இந்த ரெண்டும் ஈக்குவலாக இல்லை.
Okay, 539 is not equal to 616. The product of means is not equal to product of extreme. Therefore, the given ratios are not in proportion. So, this statement is false. Okay, next question. 10 books is to 15 books as 3 books is to 15 books. So, இதை mathematical expression எழுதுங்க. That is statement. mathematical எழுதுனீங்கன்னா 10 is to words symbol மாத்திரம். Okay, 10 is to 15 as கொடுத்திருக்காங்க. So, proportion 3 books, that is 3 is to 15. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு ரேஷியோஸும் ப்ரொபோர்ஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் வருதான்னு பாருப்போ. இங்கே ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் எடுத்திங்கன்னா 15 into 3 that is equal to product of extremes, that is 10 into 15. செக் பண்ணி பாருப்போ. 15 into 3 45. 10 into 15 150. Both are not equal. So the given statement is false. Okay, third question. If the weight of 40 books is 8 kg, then the weight of 15 books is 3 kg. 40 புக்ஸோட வெயிட் வந்து 8 கிலோகிராமில் இருந்துச்சுன்னா 15 புக்ஸோட வெயிட் வந்து 3 கிலோகிராம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்ப்போம். இது செய்கிறதுக்கு யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ 40 புக்ஸோட வெயிட் வந்து 8 kg இருந்துச்சான். அப்படின்னா ஒரு புக்கோட வெயிட் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுதான் யூனிட்டரி மெத்தட். therefore ஒரு புக்கோட வெயிட் 8/40 kg, that is 1/5 kg. அப்படின்னா 15 புக்ஸோட வெயிட் என்னன்னு பாருங்கள். therefore 15 புக்ஸோட வெயிட் 15 into 1/5. கேன்சல் பண்ணுங்கள். 1 5 is 5, 3 5 are 10, that is 3 kg. ஓகேம்மா, யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு யூனிட்டோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சி ரெக்கார்ட் அமௌண்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு புக்கோட வெயிட் 1/5 kgன்னு கிடச்சிது. therefore 15 புக்ஸோட வெயிட் 15 into 1/5 கேன்சல் பண்ணும்போது 3 kg. இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 15 புக்ஸோட வெயிட் வந்து 3 kg. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. Fourth one, a car travels 90 km in 3 hours with constant speed. It will travel 140 km in 5 hours at the same speed. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, கார் ட்ராவல்ஸ் 90 km in 3 hours, 3 மணி நேரத்தில் 90 km ட்ராவல் ஆகிடுது. கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. ஓகேயா, அப்படின்னா 5 ஹவர்ஸில் 140 km ஸ்பீடு 140 km ட்ராவல் ஆகியிருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. செக் பண்ணுவோம். 3 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு, 90 km. 3 ஹவர்ஸ்க்கு 90 km. இங்கே யூனிட்டரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். therefore 1 ஹவருக்கு எவ்வளவு, தட் இஸ் 1 கேட்டிருந்தாங்கன்னா டிவைட் பண்ணுறோம். 90/3 கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 3 is 3, 3 3s are 9, 0, that is 30 km. 1 ஹவருக்கு 30 km போயிருக்கு. அப்படின்னா 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்குன்னு பாருங்கள். 5 ஹவர்ஸ்க்குனா 5 into this 30, that is equal to 150 km. ஆனால் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் 114 கொடுத்துருக்காங்க. ஓகேயா, 3 ஹவர்ஸ்க்கு 90 km ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்படின்னா 1 ஹவரில் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு, தட் இஸ் 90/3, தட் இஸ் 30 km. நமக்கு அப்படின்னா 5 ஹவர்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். therefore 5 ஹவர்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், 5 into 30, that is 150 km. ஆனால் எங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது 140 km in 5 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். Third question, fill in the blanks. First one,
if the cost of 3 pence is 18 rupees, then the cost of 5 pence is. இதுக்கு யூனிட்டரி மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 பென்ஸோட காஸ்ட் வந்து 18 rupees அப்படின்னா 5 பென்ஸோட காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, 3 பென்ஸோட காஸ்ட்டு 3 pence is equal to 18 rupees அப்படின்னா ஒரு பென்னோட காஸ்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். therefore 1 பென்னோட காஸ்ட் 18 by 3. 1 யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பண்ணி வைக்கிறோம். that is 1 3 is 3, 6 3s are 18. therefore 1 பென்னோட காஸ்ட் வந்து 6 rupees. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் 5 pence. therefore 5 pence காஸ்ட் is equal to 5 into this 6 rupee. that is equal to 5 6 are 30. 5 penceோட காஸ்ட் எவ்வளவு, 30 rupees. Next question, if Karkulali earns 1800 rupees in 15 days, then she earns 3000 rupees in dash days ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, ஸோ 1800 rupees வந்து 15 daysல earn பண்ணுறாங்க அப்படின்னா 1 rupee earn பண்ணுறதுக்கு எத்தனை டே ஆகும், that is 15 by 1800 days. இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, 3000 rupees. 3000 rupees எத்தனை டேஸில் ஏர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3000 into this 15 by 1800. that is கேன்சல் பண்ணிக்கோங்க, 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இங்கே தேர்ட் டேபிள் கொடுத்தீங்கன்னா 5 3s are 15, 6 3s are 18. நெக்ஸ்ட் here 1 6 is 6, 5 6 are 30. here 5 5s are 25. ஸோ எத்தனை டேஸில் 3000 rupees ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, 25 டேஸில். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு இந்த 1800 rupees 15 days அப்படின்னா 1 rupee எத்தனை நாளில் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு 1 கேட்டிருக்கிறதுனால டிவைட் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட்டு 3000 rupees எத்தனை நாளில் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3000ஆல் இந்த டேஸை மல்டிப்ளை பண்ணுறோம். 1 day இந்த 1 rupees 1 ஏர்ன் பண்ண டேஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க, that is 25. so answer is 25. Fourth question, find whether 12, 24, 18, 36 in that order can be expressed as two ratios that are in proportion. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 12, 24, 18, 36 இந்த நம்பர்ஸை இதே ஆர்டரில் 2 ரேஷியோஸாக எழுத முடிஞ்சிச்சுன்னா அந்த 2 ரேஷியோஸும் ப்ரொப்போர்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஆர்டரை சேஞ்ச் பண்ணாமல் இந்த 4 நம்பர்ஸையும் யூஸ் பண்ணி 2 ரேஷியோஸ் எழுத போகிறோம். அது ப்ரொப்போர்ஷனில் இருக்காங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகே, சொல்யூஷன். இந்த 2 ரேஷியோஸை எப்படி எழுதுகிறோம், ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் எடுத்துக்கோங்க, அது ஒரு ரேஷியோ, தட் இஸ் 12:24. நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் எடுத்துக்கோங்க, தட் இஸ் 18:36. இப்போ இந்த ரெண்டும் ப்ரொப்போர்ஷன் நம்ம எடுத்துப்போம். ஓகேயா, எடுத்துட்டு ப்ரொப்போர்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும், பை ப்ரொப்போர்ஷனாலிட்டிலாம் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 24 into 18. Product of extremes is 12 into 36. So product of means, that is equal to 24 into 18. that is multiply பண்ணுங்க, 24 18, 8 4s are 32, 2 3, 8 2s are 16 plus 3 19, 1 4 is 4, 1 2 is 2, that is 2, 9 plus 4 13, 1 432, that is equal to 432. Next, product of extremes. Product of extremes, that is equal to, here extreme numbers are 12 and 36. So 12 into 36, that is multiply பண்ணுங்க, 12 into 36. 6 2s are 12, 1 72, 3 2s are 6, 1 3 is 3, that is 2 3 1, 432. 432. Product of extremes is equal to, ரெண்டுமே ஈக்குவலாக தான் வந்திருக்கு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு
product of extremes. Hence, the two ratios are in proportion. ஓகே, ஆர்டரை ஆர்டர் சேஞ்ச் பண்ணாமல் ரெண்டு ரேஷியோ எழுதியிருக்கோம். அந்த ரெண்டு ரேஷியோவும் ப்ரொபோர்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரொபோர்ஷனாலிட்டி லா யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டோம். ஓகேம்மா. 5th question. Write the mean and extreme terms in the following ratios and check whether they are in proportion. ஓகே, இந்த ரெண்டு ரேஷியோஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் கொஸ்டினில் ரெண்டு ரேஷியோஸ், செகண்ட் கொஸ்டினில் ரெண்டு ரேஷியோஸ். இந்த ரேஷியோஸோட மீன்ஸ் என்ன, எக்ஸ்ட்ரீம் என்ன, எக்ஸ்ட்ரீம் டேர்ம் மீன் டேர்ம்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த ரெண்டு ரேஷியோஸும் ப்ரொபோர்ஷனில் இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா. ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ் 78 liters is to 130 liter and 12 bottles is to 20 bottles. Second question, 400 gram is to 50 gram and 25 rupees is to 625 rupees. Okay, first one, 78 liters is to 130 liter. That is 78 is to 130 and 12 bottles is to 20 bottles. ஓகே, இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இதோட மீன் டேர்ம்ஸ் எழுதணும், எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஹியர் மீன் டேர்ம்ஸ் சார், மீன் டேர்ம்ஸுங்கிறது இன்னர் சைடில் இருக்கக்கூடியது. இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இதில் இன்னரில் இருக்கக்கூடியது பாருங்கள், 130 and 12. ஸோ மீன் டேர்ம்ஸ் ஆர் 130 and 12. Next, extreme terms are outer side la irukkiradhu, that is 78 and 20. என்ன கேட்டிருக்காங்க, these two ratios வந்து ப்ரொபோர்ஷனில் இருக்கே இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் எடுத்துக்கோங்க. proportionality law யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, that is 130 into 12. that is equal to 130 12. மல்டிப்ளை பண்ணுறோம். 3 2s are 6, 1 2 is 2, 1 3 is 3, 1 1 is 1. Here this 0, 6, 2 plus 3 5, 1. That is 1560. Next, product of extremes. Equal to extremes in a 78 into 20. 78 into 20. That is equal to 78 2s are 156. The 0. 1560. 1560. Both are product of means is equal to, therefore product of means is equal to product of extremes. Hence, the given ratios are in proportion. That is 78 is to 130 is proportion to 12 is to 20. 78 is to 133 as 12 is to 20. 78 is to 133 as 12 is to 20. These two ratios are, the given ratios are in proportion. Second one, 400 gram is to 50 gram. That is 400 is to 50 and 25 rupees is to 625 rupees. That is 25 is to 625. இதோட மீன் டேர்ம்ஸ், எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ரேஷியோஸும் ப்ரொபோர்ஷனில் இருக்காங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா. ஸோ ஹியர் மீன் டேர்ம்ஸ் ஆர், தட் இஸ் இது எடுத்துட்டிங்கன்னா இன்னர் சைடில் இருக்கிறது, தட் இஸ் 50 and 25. Inner terms are 50 and 25. That is mean terms. Mean terms are 50 and 25. And the extreme terms, extreme கிறது இது mean. Extreme கிறது
outer sideல இருக்கிறது, that is 400 and 625. 400 and 625. Next இந்த ரெண்டு ரேஷியோஸும் ப்ரொபோர்ஷனில் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் எடுக்கிறோம். that is 50 into 25. that is equal to 25 5s are 125. Here this 0. 1250. Next product of extremes, that is 400 into 625. that is equal to 625 into 400. 5 4s are 22. 4 2s are 8 plus 2 10 0 1. 6 4s are 24 plus 1 25. Here 0 0. that is 2,50,000. Product of means is not equal to product of extremes. Okay, therefore product of means is not equal to product of extremes. Therefore, hence the given ratios are not in proportion. Hence, given ratios are not in proportion. Sixth question. The America's famous Golden Gate Bridge is 6,480 feet long with 756 feet tall towers. A model of this bridge exhibited in a fair is 60 feet long with 7 feet tall towers. Is the model in proportion to the original bridge? Okay. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, அமெரிக்காவில் உள்ள கோல்டன் கேட் பிரிட்ஜ் அதோட லென்த் வந்து 6,480 ஃபீட், அதில் உள்ள இருக்க டவர்ஸோட ஹைட் வந்து 756 ஃபீட். ஓகேயா, இது ஒரிஜினல் பிரிட்ஜோடது. அதோடது பிரிட்ஜோட லென்த்தும் அந்த டவர்ஸோட ஹைட்டையும் ரேஷியோவில் எழுதணுன்னா 6,480 to 756ன்னு கிடைக்கும். ஓகேயா, இதே மாதிரி ஒரு மாடல் செய்கிறாங்களாம். அந்த மாடலில் அந்த பிரிட்ஜோட லென்த்து 60 ஃபீட், அதில் இருக்கிற டவர்ஸோட ஹைட் வந்து 7 ஃபீட்னு வச்சு ஒரு மாடல் செய்திருக்காங்க. ஸோ இந்த மாடலோட ரேஷியோ எழுதுறதா இருந்தால் என்ன எழுதுவோம், 60:7. ஓகேயா, the model is model in proportion to original bridge. இந்த மாடல் செய்திருக்காங்கல்ல, அது இந்த ஒரிஜினல் பிரிட்ஜுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 60:7ம் 6,480:756ம் ப்ரொபோர்ஷனான்னு செக் பண்ணணும். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் ஒரிஜினல் பிரிட்ஜ் அண்ட் டவர்ஸஸ். ஒரிஜினல் பிரிட்ஜோட ரேஷியோ எழுத போகிறோம். அந்த பிரிட்ஜோட லென்த் 6,480 ஃபீட் அண்ட் அந்த டவர்ஸோட ஹைட் 756 ஃபீட். ஓகேயா, ஸோ த ரேஷியோ இஸ் 6,480:756. அந்த மாடலோட ரேஷியோ எழுத போகிறோம். மாடல் செய்திருக்காங்க, அதில் இந்த பிரிட்ஜோட லென்த் 60 ஃபீட் அண்ட் டவர்ஸோட ஹைட் வந்து 7 ஃபீட். ஓகேயா, ஸோ வாட் ஆர் த ரேஷியோஸ்? 6,480:756 and 60:7. இந்த மாடல் வந்து இந்த ஒரிஜினல் பிரிட்ஜுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி லா யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ ஹியர் மீன்ஸுங்கிறது இன்னரில் இருக்கக்கூடியது, தட் இஸ் இந்த ரெண்டு நம்பர்ஸ். எக்ஸ்ட்ரீம்ஸுங்கிறது அவுட்டர் சைடில் இருக்கிறது. ஓகேயா, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன், 756 into 60, that is equal to 756 into 60. 6 6 are 36, 3 6 5s are 30, 33 3 3 6 7s are 42 plus 3 45. Here 0, that is 45,316 கிடைச்சிருக்கு. Next, product of extremes is equal to
எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் அவுட்டர் சைடில் இருக்கிறது. ஸோ 6480 into this 7, that is equal to 700, 7 8s are 56, 6, 5, 7 4s are 28 plus 5, 33, 3, 3, 7 6 are 42 plus 3, 45, 45,360. So product of means is equal to, therefore product of means is equal to product of extremes. Okay, so proportionality la these two ratios are in proportion. Therefore 6480 is to 756 is proportion, that is as 60 is to 7. So answer, the model is, question என்ன கேட்டிருந்தாங்க, is the model in proportion to the original bridge ன்னு கேட்டிருக்காங்க. So the model is in proportion to the original bridge. Okay, sixth question முடிஞ்சது. Next seventh one. Seventh question, if a person reads 20 pages of a book in 2 hours, how many pages will he read in 8 hours at the same speed? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒருத்தர் வந்து 2 ஹவர்ஸில் ஒரு புக்கில் 20 பேஜஸ் வந்து ரீட் பண்ணிடுறாரு அப்படின்னா, அதே ஸ்பீடில் ரீட் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா 8 ஹவர்ஸில் எத்தனை பேஜஸ் ரீட் பண்ணியிருப்பாருங்கிறது கொஸ்டின். சொல்யூஷன், நம்பர் ஆஃப் பேஜஸ் ரெட் இன் 2 hours. 2 ஹவர்ஸில் எத்தனை பேஜ் ரீட் பண்ணியிருந்தாருன்னா 20 பேஜஸ். இது நம்ம யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, 2 ஹவர்ஸில் 20 பேஜஸ்னால் 1 ஹவரில் எத்தனை பேஜ் ரீட் பண்ணியிருப்பாங்கங்கிறத கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணி 8 ஹவர்ஸில் எத்தனை பேஜ் ரீட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரீட் இன் 2 hours is equal to 20 pages. therefore நம்பர் ஆஃப் பேஜஸ் ரீட் இன் 1 hour. 1 hour கேட்டிருக்கிறதுனால நம்ம டிவைட் பண்ணி வச்சுப்போம். that is 20 divided by 2, that is equal to 10. ஸோ 10 பேஜஸ் ரீட் பண்ணுறாரு. 1 ஹவரில் ரீட் பண்ணுற பேஜஸ் 10, நம்பர் ஆஃப் பேஜஸ் 10. ஓகே, ஸோ நமக்கு கொஸ்டினில் 8 ஹவர்ஸில் எத்தனை பேஜஸ் ரீட் பண்ணியிருப்பார். ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் ரெட் இன் 8 hours, that is equal to 8 into 10 pages, that is 8 into 10, 80 pages. அப்போ 8 ஹவர்ஸில் எத்தனை பேஜ் ரீட் பண்ணியிருப்பாங்க, 80 pages. ஸோ ஆன்சர் is equal to 80 pages. Eighth question, Cholan walks 6 km in 1 hour at constant speed. Find the distance covered by him in 20 minutes at the same speed. Solution, distance covered in 1 hour. சோழன்கிறவர் நடந்து போய் 1 ஹவரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க, 6 கிலோமீட்டர். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 hour is equal to 6 கிலோமீட்டர். நமக்கு கொஸ்டினில் 20 மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மினிட்ஸில் கேட்டிருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இந்த 6 மினிட்ஸில் மாற்றி வச்சுப்போம். ஸோ distance covered in 1 hour is equal to 60 minutes. ஓகே, அதே தான் எழுதியிருக்கிறேன். ஆறுங்கிறத மினிட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். in 60 minutes is equal to the same, that is 6 kilometer. Next, therefore distance covered in 1 minute, unitary method யூஸ் பண்ணுறோம். ஓகே, 60 மினிட்ஸில் 6 கிலோமீட்டர் நடந்தார்னா 1 மினிட்டில் எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்பார், that is 6 divided by this 60, that is equal to 1/10. 1/10 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்பார். 1 மினிட்டுக்கு 1/10 கிலோமீட்டர். அப்படின்னா distance covered in 20 minutes, therefore distance covered in 20 minutes is equal to 20 into 1/10 kilometer. That is cancel பண்ணிக்கோங்க. 1 10 is 10, 2 10s are 20, therefore that is equal to 2 kilometer. So Cholan, answer is Cholan
covered 2 kilometer in 20 minutes. 2 kilometer distance 20 minutes la cover பண்ணிருப்பாரு. ஓகே. 9th question. The number of correct answers given by Carmugilan and Kavita in a quiz competition are in the ratio 10:11. If they had scored a total of 84 points in the competition, then how many points did Kavita get? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, கவிதா கார்முகிலன் ரெண்டு பேரும் ஒரு குயிஸ் காம்படிஷன் போகிறாங்க. அங்கே அவங்க ஆன்சர் பண்ணின ரேஷியோ கார்முகிலன் அண்ட் கவிதா இவங்களோட ரேஷியோ வந்து 10:11. 10:11ங்கிற ரேஷியோவில் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இஃப் தே ஹேட் ஸ்கோர்ட் எ டோட்டல் ஆஃப் 84 பாயிண்ட்ஸ் இந்த காம்படிஷன். இந்த காம்படிஷனில் ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக 84 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தென் how many points did கவிதா கெட் அப்படின்னா கவிதா வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பா அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, ரேஷியோ ரெண்டு பேரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ண ரெண்டு பேரோட கரெக்ட் ஆன்சர்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க 84 பாயிண்ட்ஸ். இதுலேருந்து கவிதாவோட பாயிண்ட் என்னங்கிறது கேட்டிருக்காங்க. சொல்யூஷன்: ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் given by கார்முகிலன் அண்ட் கவிதா இஸ் கவிதா கார்முகிலன் கவிதா இவங்களோட கரெக்ட் ஆன்சர்ஸோட ரேஷியோ என்ன கொடுத்துருந்தாங்க, 10:11 இஸ் 10:11. ஓகேயா, வேறு என்ன கொடுத்துருந்தாங்க, டோட்டல் பாயிண்ட்ஸ் தே ஸ்கோர்டு. அந்த காம்படிஷனில் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து கிடைச்ச பாயிண்ட்ஸ் வந்து 84 பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டும் கொஸ்டின்லேருந்து எடுத்துட்டோம். ஓகேயா, இனி சம்முக்கு வருவோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கவிதாவோட ஸ்கோர் எவ்வளவு அப்படிங்கிறது கொஸ்டின். நமக்கு இதில் ஒரு பாயிண்ட் ஏற்கனவே படிச்சிருக்கோம். A ratio A:B is said to have a total of A+B parts in it. A:B ரேஷியோவில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது கேட்டிருந்தாங்கன்னா A+B. இது ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ நமக்கு இங்கே ரேஷியோ என்ன இருக்குது, 10:11. ஸோ total parts in this ratio is 10 plus 11, that is 21 parts. Okay, total parts is equal to, given ratio is 10:11, therefore total parts is equal to, இதில் இருக்கிற total parts வந்து 10 plus 11, that is equal to 21 parts இருக்குது. ஓகே, மொத்தம் 84 பாயிண்ட்ஸ். இந்த 84 பாயிண்ட்ஸில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, 21 பார்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு பார்ட்னா எத்தனை ஸ்கோருங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ 21 பார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல், தட் இஸ் 84 பாயிண்ட்ஸ். ஓகே, 84 பாயிண்ட்ஸை 21 பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்கிறோம். therefore 1 part is equal to, மெயினி கொடுத்து 1 கேட்டிருந்தாங்கன்னா டிவைட் பண்ணும், தட் இஸ் 84 by 21. கேன்சல் பண்ணுங்கள். 7 கொடுக்கலாம். 3 7s are 21. Here 1 7 is 7, 14. 2 7s are 14. Again 3 கொடுத்தீங்கன்னா 1 3 is 3, 4 3s are 12. That is equal to 4. 1 part is equal to 4. ஓகேயா, இந்த ரேஷியோவிலேருந்து இந்த 10ங்கிறது யாரோடது, கார்முகிலனோடது. 11 பார்ட்ஸ் வந்து கவிதாவோடது. ஸோ நமக்கு கவிதாவோட ஸ்கோர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ therefore the points got by கவிதா, that is equal to, எத்தனை பாயிண்ட்ஸ் கவிதாவில் கிடச்சிது, கவிதாவோட பார்ட்ஸ் வந்து 11 பார்ட்ஸு. ஓகேயா, ஸோ 11 into 1 part equal to 4 points. Therefore 11 parts is equal to 11 into 4, that is equal to 44 points. So answer is Kavita got 44 points. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ
ரேஷியோ கொடுத்துருந்தாங்க, டோட்டலாக எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள ரேஷியோவில் ஃபஸ்ட்டு டேர்ம் டினோட் பண்ணுறது கார்முகிலன் எடுத்த பார்ட்ஸு, செகண்ட் உள்ளது தான் கவிதா எடுத்த பார்ட்ஸு. ஓகேயா, நமக்கு ஒரு நோட் தெரியும், A+Bங்கிற ரேஷியோவில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா A+B பார்ட்ஸு. நமக்கு இங்கே டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 84. இந்த 84 வந்து 21 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஓகே, 21 பார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் 84 டோட்டல். therefore 1 part is equal to 84/21, that is 4. இதிலேருந்து கவிதாவோட பார்ட் எவ்வளவு? கவிதாவோடது வந்து 11 பார்ட்ஸு. 1 part equal to 4 points, therefore 11 parts is equal to 11 into 4, that is equal to 44 points. So Kavita got 44 points. 10th question. Carmegan made 54 runs in 9 overs and Asif made 77 runs in 11 overs. Whose run rate is better? Run rate na enadhu? Ratio of runs to overs. Okay. என்ன கொடுத்துருக்குறாங்க? கார்மேகன்கிறவர் 9 ஓவர்ஸ்க்கு 54 ரன்ஸ் எடுக்கிறாரு. ஆசிஃப்ங்கிறவர் 11 ஓவர்ஸுக்கு 77 ரன்ஸ் எடுக்கிறாங்க. இப்படி எடுத்தால் யாரோட ரன் ரேட் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ரேஷியோ பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன். ஃபஸ்ட்டு கார்மேகன் எடுத்துப்போம். அவங்களோட ரன்ஸ், நம்பர் ஆஃப் ரன்ஸ் இன் 9 ஓவர்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 9 ஓவர்ஸில் எத்தனை ரன் எடுத்திருந்தாரு? 54 ரன்ஸ். therefore number of runs in 1 over, ஒரு ஓவருக்கு எத்தனை ரன் எடுத்திருப்பாரு? that is 54 divided by 9. மெனி கொடுத்து 1 கேட்டிருக்காங்க, ஸோ டிவைட் பண்ணுறோம். 54 by 9, that is 6 9s are 54, 6 runs. ஓகேயா, ஸோ கார்மேகன்கிறவர் ஒரு ஓவருக்கு 6 ரன்ஸ் எடுக்கிறாரு. இனி ஆசிஃபை பார்ப்போம். அவர் என்ன பண்ணுற? நம்பர் ஆஃப் ரன்ஸ் இன் 11 ஓவர்ஸ். 11 ஓவர்ஸில் எத்தனை ரன்ஸ் எடுத்திருக்கிறாரு? 77 runs. therefore number of runs in 1 over, ஒரு ஓவரில் எத்தனை ரன் எடுத்திருப்பாங்க? that is 77 by 11. கேன்சல் பண்ணுங்கள். 1 11 is 11, 7 11s are 77, that is 7. ஸோ ஆசிஃப்ங்கிறவர் ஒரு ஓவரில் 7 ரன்ஸ் எடுக்கிறாங்க. யாரோடது ஜாஸ்தி? ஹியர் கார்மேகன் வந்து ஒரு ஓவருக்கு 6 ரன்ஸ் தான். ஆசிஃப்ங்கிறவர் ஒரு ஓவருக்கு 7 ரன்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஸோ ஹூஸ் ரன் ரேட் இஸ் பெட்டர்? ஆசிஃப்ஸ் ரன் ரேட் இஸ் பெட்டர் தென் கார்மேகன். ஸோ ஆன்சர் இஸ் ஆசிஃப்ஸ் run rate is better than Carmagen. Another method. இப்போ Carmagen's run rate is 54:9. Run rate na என்னது? Ratio of runs to overs. Okay, so this denotes the runs and this denotes the over. So Carmagen's run rate is equal to 54:9 and Asif's run rate is equal to 77:11. ஓகே, ரேஷியோ எழுதியிருக்கிறோம். இதில் யாரோட ரன் ரேட் வந்து பெட்டர்னு கேட்டிருக்காங்க, அதாவது கம்பேர் பண்ணுறோம். ஓகே, ரெண்டு ரேஷியோஸை கம்பேர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோவை ஃப்ராக்ஷனில் எழுதிக்கோங்க. தட் இஸ் 54/9. ஹியர் 77/11. இந்த ரெண்டு நம்பர்ஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். தட் இஸ் 54/9 and 77/11. ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸை கம்பேர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கணும். ஓகேயா, ஸோ இதை லைக் ஃப்ராக்ஷன்ஸாக மாற்ற போகிறோம். லைக் ஃப்ராக்ஷன்னா டினாமினேட்டர் சேம் நம்பராக இருக்கணும். ஃபஸ்ட்டு 54/9 இதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 99. 54 11s are 54 11. That is 4 5 4 5 4 9 5 594. Okay, second one here 77/11. இங்கே 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 9, that is equal to 99. here 9 7s are 63 3 6 9 7s are 63 63 plus 6 69. இப்போ பாருங்கள் என்ன ஃப்ராக்ஷன்ஸ்லாம் கிடச்சிருக்கு. 594/99. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 693/99.
இப்போ கம்பேர் பண்ணலாமா? டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ லைக் ஃப்ராக்ஷன். இதில் எது கிரேட்டர்? 693. திஸ் ஒன் இஸ் கிரேட்டர். இது யாரோடது? ஆசிஃபோட ரன் ரேட். ஸோ ஆசிஃப்ஸ் ரன் ரேட் இஸ் பெட்டர் தென் கார்மேகன்ஸ் ரன் ரேட். தட் இஸ் 54/9 is less than 77/11. 77/11 ங்கிறது 77:11. That is Asif's run rate. So Asif's run rate is better. Asif's run rate is better than Carmagan. Okay. 11th question. You purchase 6 apples for 90 rupees and your friend purchases 5 apples for 70 rupees. Whose purchase is better? என்ன கொடுத்துருக்காங்க? நீங்கள் வந்து 6 ஆப்பிள்ஸை 90 ருபீஸ்க்கு வாங்குறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் 5 ஆப்பிள்ஸு 70 ருபீஸுக்கு வாங்குறாரு. அப்படின்னா யாரோட பர்ச்சேஸ் வந்து பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன். ஃபஸ்ட்டு மை பர்ச்சேஸ். என்னோட பர்ச்சேஸ் என்ன? காஸ்ட் ஆஃப் 6 ஆப்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 ருபீஸ். 90 ருபீஸுக்கு 6 ஆப்பிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா? therefore cost of 1 apple is equal to 90/6. to here 1 6 is 6, 1 6 is 6, here 3 30, 5 6 are 30. that is 15 rupees. ஓகேயா? ஒரு ஆப்பிள் வந்து 15 ருபீஸ் வச்சு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதே மை ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ், என்னோடய ஃப்ரெண்டோட பர்ச்சேஸ் என்னது? காஸ்ட் ஆஃப் 5 ஆப்பிள்ஸ். 5 ஆப்பிள்ஸை வந்து 70 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கார். ஓகேயா? therefore cost of 1 apple, that is 70 divided by 5. It is 1 5 is 5, 1 5 is 5, 4 5s are 20. That is equal to 14 rupees. ஓகேயா? அப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து 15 ருபீஸ்க்கு, என்னோடய ஃப்ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணது வந்து 14 ருபீஸ் பர் ஆப்பிள். ஒரு ஆப்பிளுக்கு 15 ருபீஸ் நான் பே பண்ணியிருக்கேன். அவர் பே பண்ணது 1 ருபீக்கு 1 ஆப்பிளுக்கு வந்து 14 ருபீஸ். யாரோட பர்ச்சேஸ் வந்து பெட்டர்? 14 ருபீஸு குறைவாக கொடுத்து வாங்குறது தானே பெட்டர்னு சொல்லுவோம். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் இஸ் பெட்டர் தென் மீ. ஆன்சர் இஸ் my friend's purchase is better than my purchase. Objective type questions. 12th question. Which of the following ratios are in proportion? First option is 3:5 and 6:11. ஓகே. ஸோ இந்த ப்ரப்போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது ப்ரப்போர்ஷனில் இருக்குங்கிறது கொஸ்டின். ஓகேயா? ஸோ ப்ரப்போர்ஷனில் இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணுறதுக்கு ப்ரப்போர்ஷனாலிட்டி லா யூஸ் பண்ண போகிறோம். அந்த லா படி ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸு. ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரேஷியோஸை நம்ம ப்ரப்போர்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஓகேயா? ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 3:5 and 6:11. First product of mean எடுப்போம். The mean terms are 5 and 6. So 5 6 are 30 and extremes terms are 3 and 11. So product of extremes 3 into 11 33. Okay, so 30 is not equal to 33. So these two ratios are not in proportion. Second option 2:3 and 9:6. Here product of means is 3 9s are 27 and product of extremes 2 and 6. 2 6 are 12. 27 is not equal to 12. So the ratios are not in proportion. Next, third option 2:5 and 10:25. Okay, so here product of means, that is 5 and 10. Product of means 5 10s are 50. Product of extremes here 2 and 25. 2 25s are 50. 50 is equal to 50. So these two ratios are in proportion. So option C is the correct answer.
12th question. If the ratios formed using the number 2, 5, x, 20 in the same order are in proportion, then x is. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. 2, 5, x, 20 இதே ஆர்டரில் ரெண்டு ரேஷியோஸை ஃபார்ம் பண்ணோன்னா அந்த ரேஷியோஸ் வந்து ப்ரொப்போர்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இஃப் த ரேஷியோஸ் ஃபார்ம்ட் யூஸிங் திஸ் நம்பர் இன் த சேம் ஆர்டர், இதே ஆர்டரில் ரெண்டு ரேஷியோஸை எடுக்க போகிறோம். அது ப்ரொப்போர்ஷனில் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் ரேஷியோவில் எழுதுங்க. தட் இஸ் 2:5. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரை எழுதுனீங்கன்னா x:20. given the ratios are in proportion, so proportion symbol 2:5 as x:20. so proportionல இருக்கிறதுனால product of means is equal to product of extremes. so 5 into x, that is 5x is equal to product of extremes, that is 2 into 20. நமக்கு எது வேணும், எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into 20 by 5. கேன்சல் பண்ணுங்கள். 1 5 is 5, 4 5s are 20. That is 2 4s are 8. X is equal to 8. What is the option here? 8. 8 is option D. So option D is the correct answer. 13th question. If 7:5 is proportion to x:25, then x is 7:5 x:25 ப்ரொப்போர்ஷனில் இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது கரெக்டானு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேம்மா, ஸோ கிவன் ரேஷியோஸ் வந்து 7:5 and x:25. given these two ratios are in proportion. okay, so by proportionality law, product of means, that is 5x is equal to product of extremes, that is 7 into 25. therefore x is equal to 7 into 25 by this 5. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனுக்கு வருது. கேன்சல் பண்ணுறோம். 1 5 is 5, 5 5s are 25. that is 7 5s are 35. x is equal to 35. which option is correct? 35. here C. so option C is the correct answer. this one is 13th question. this 14th one. next பார்க்குறது 15th. if a Barbie doll cost 90 rupees, then the cost of 3 such dolls is. ஒரு பாபி டாலோட காஸ்ட் வந்து 90 rupees அப்படின்னா அதே மாதிரி உள்ள 3 டால்ஸோட ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன்ஸில் எது கரெக்டானு பார்ப்போம். ஒரு டாலோட காஸ்ட் 90 rupees. 1 கொடுத்து மெனி கேட்டிருக்காங்க. therefore 3 டால்ஸோட காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. therefore 3 into 9, that is 3 9s are 27, 0. so 270 rupees. what is the option? option B. 270 rupees is the correct answer. 16th. if a man walks 2 km in 15 minutes, then he will walk dash kilometer in 45 minutes. என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஆள் 15 மினிட்ஸில் 2 கிலோமீட்டர் நடக்கிறாராம் அப்படின்னா 45 மினிட்ஸில் எவ்வளோ தூரம் நடந்திருப்பார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, ஸோ 2 கிலோமீட்டர் 15 மினிட்ஸில் 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாரு. therefore 1 மினிட்டில் எவ்வளோ தூரம் நடப்பார்? that is 2 by 15 கிலோமீட்டர். 1 மினிட்டில் 2 by 15 கிலோமீட்டர் நடந்தாருன்னா 45 மினிட்ஸில் எத்தனை கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்பார்? that is 45 into 2 by 15. 1 மினிட்டுக்கு தெரியும். ஸோ 45 மினிட்ஸுக்கு 45 மினிட்ஸால் மல்டிப்ளை பண்ணால் போதும். 1 15s are 15, 3 15s are 45. ஸோ 3 2s are 6. ஓகே, ஸோ 6 கிலோமீட்டர் நடந்திருப்பார். 45 மினிட்ஸுக்கு 6 கிலோமீட்டர். வாட் இஸ் த ஆப்ஷன் ஹியர்? 6. ஹியர் C. ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, 3.3 எக்ஸசைஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த எக்ஸசைஸில் வந்து ப்ரப்போர்ஷன் அண்ட் யூனிட்டரி மெத்தட்ஸ் இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த செக்ஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா
கமெண்டில் ரைட் பண்ணுங்கள், சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.